பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். இது மல்லி கழுத்துல போட்டிருந்த தாலியாச்சே, அருந்து போயிருக்கு. ஒருவேளை மாமா மல்லியோட சண்டை போட்டு தாலியை பறிச்சுட்டு வந்துட்டாரோ? மாமா ஃபீல் பண்றத பார்த்தா அப்படிதான் தெரியுது. நடக்கட்டும். எப்படியோ நம்ம ரோட் கிளியர் ஆனா சரி. தேங்க்யூ, லவ் யூ மாமா. பாட்டி என்ன? என் காட்டுல மழை. எல்லாமே நான் ஆசைப்பட்ட மாதிரியே நடக்குது. நான் மனசுல என்ன நினைச்சனோ அது அப்படியே நடக்குது பாட்டி. என்னடிமா அவன் என்னடானா சோகமா போறான், நீ என்னடானா சந்தோஷமா வர? என்னாச்சு? E = mc². அந்த மாதிரி மாமாவோட சோகம் = நம்மளோட சந்தோஷம் பாட்டி. சந்தோஷம் ஸ்கொயர். என்னடி இதெல்லாம்? காலேஜுக்கு போனப்ப கூட இப்படி எல்லாம் எதுவும் சொல்லல. இப்ப என்னென்னமோ சொல்ற, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ பாட்டி, மாமா அந்த மல்லி கழுத்துல தாலி கட்டினாருல்ல, அவன் எங்க தாலி கட்டினா? அது அவளா கட்டிக்கிட்டா. யாயா அதேதான், அவளே கட்டிக்கிட்ட தாலிதான். இப்ப மாமா அந்த தாலிய பறிச்சுக்கிட்டு வந்துட்டாரு. பறிச்சுக்கிட்டு வந்துட்டானா? என்னம்மா சொல்ற? அதான் பாட்டி, அதான் அந்த சோகத்துக்கு காரணம். நான் போய் பாக்குறேன், அந்த தாலிய கையில வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கும் முதல்ல இது யாரோட தாலி என்ன ஏதுன்னு புரியல. மாமா ரெஸ்ட் ரூம் போனதுக்கு அப்புறம் போய் பாக்குறேன், அது அந்த மல்லியோட தாலி தான். புடிச்சு அத்துட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. கயிறு அப்படியே அறுந்து போயிருக்கு. ஓ, இத்தனை விஷயம் நடக்குதா? நாம நினைச்சதை விட ரொம்ப வேகமா தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. உனக்கு கடவுளோட பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கு, அதான் இதெல்லாம் நடக்குது. சரி, நாம இந்த பக்கம் கல்யாண வேலையை பாப்போம். அந்த பக்கம் அவனாவே மல்லிகிட்ட இருந்து கம்ப்ளீட்டா கழண்டு வந்துருவான். பாட்டி, இதெல்லாம் யாரால நடக்குதுன்னு சொல்லுங்க. யாரால நடக்குது? லெட்டர் எழுதி வச்சதுல இருந்து, போட்டோவை பர்ஸ்ல வச்சதுல இருந்து, கோவில்ல சீட் எழுதி போட்டதுல இருந்து, ஒவ்வொன்னா பண்ணி நான் அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். உத வாங்க பாரு. 2 தடவை மாங்குன்னு இங்க இருந்து பெருமாள்புரம் போய் அந்த பாபுவை கிழின்னு கிழிச்சிட்டு வந்து தொங்கச்சிய கூட்டிட்டு போக வச்ச. நீ அணில் மண்ணள்ளி போட்ட மாதிரி சின்னதா ஒரு 2 வேலை பண்ணிட்டு நீதான் எல்லாம் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. தொலைச்சிருவ. ஆமா பாட்டி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். என் ஸ்வீட் பாட்டி. ஐயோ, விஜய், அது நானே கட்டிக்கிட்ட தாலிதான். ஆனா நீங்க கட்டின தாலியா தான் நினைச்சு இத்தனை நாளா என் கழுத்துல சுமந்த. அதை கழட்டி கோவில் உண்டியல்ல போட போனப்ப அது என்னால போட முடியாம போயிடுச்சு. ஏதோ விட்ட கதை தொட்டு கதை தொடருதுன்னு நினைச்சேன்.
கடைசியில காலம் யாரோ ஒருத்தனை வச்சு அந்த தாலியை அறுத்துட்டு போக வச்சு உங்களுக்கு சொந்தமான அந்த தாலியை உங்க கையிலேயே கொண்டு வந்து சேர்த்துருச்சு. இப்பதான் ஏதோ ஒரு உறவு என் கைய விட்டு போன மாதிரி மனசு வெறுமையா இருக்கு விஜய். பாட்டி, இப்ப என்ன பண்ண போறீங்க? எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இருடி, அவன் பேசாம நீதான் குழந்தைக்கு அம்மாவா இருன்னு சொல்லிட்டு வந்துட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்? நீ பாட்டுக்கு பேச்சுக்கு சும்மா அம்மாவா இருந்துட முடியுமா? அது என்ன பூசாரி வேலையா? அப்படியே ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு. அடுத்து என்ன செய்யறதுன்னு கொஞ்சம் பேச வேண்டாம்? அதுக்கு தான் வந்திருக்கேன். அடுத்து வேற என்ன செய்யணும்? ஐயோ, லூசு லூசு, கல்யாணம் பண்ண வேணாமா? ஊரை கூட்டி எல்லாரும் முன்னாடியும் தாலி கட்டினாதான் அம்மாவா இருக்க முடியும். அத பத்தி பேசிட்டு வரேன், நீங்க இரு. குடு குடு குடு. பாத்து பாட்டி, இவ்வளவு சுடு. விஜய், சித்தி, ஏன்பா எதுக்கு இப்படி மாடியில கொற்ற பண்ணியில நிக்கிறேன்? காய்ச்சல் கிச்சல் வந்துட போகுது. பரவாயில்ல சித்தி, கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் போல இருந்துச்சு, அதான் இங்க வந்தேன். சரி சரி, இந்த பாலை குடி. தூங்குறதுக்கு முன்னாடி பாலை குடிச்சா தூக்கம் வரும். அதான் சூடா இருக்கு, இங்க வைக்கிறேன், குடிச்சிரு. தேங்க்ஸ் சித்தி. அப்புறம் விஜய், சிம்பிளா கோயில வச்சுக்கலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப கூட்டம்லாம் கூட்டுற மாதிரி இல்லை. ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஒரு 200-300 பேருக்குள்ள மட்டும்தான் வருவாங்க. கோயில்லையே சிம்பிளா முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்லையே சாப்பாடு சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன சித்தி, என்ன சிம்பிளா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? கோயிலுங்கிறீங்க, ஹோட்டல் சாப்பாடுங்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் விஜய், நேத்து நீ சொன்னியப்பா, அத பத்தி தான் சொல்றேன். நேத்து நான் என்ன சொன்னேன்? உனக்கும் ரஞ்சிதாவுக்கும் கல்யாணத்தை பத்தி சொன்னேன்ல, அதத்தான் ரொம்ப சிம்பிளா பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்றேன். சித்தி, என்ன சொல்றீங்க? எனக்கும் ரஞ்சிதாவுக்கும் கல்யாணமா? இது என்ன புது கதையா இருக்கு? என்னப்பா இப்படி சொல்ற? நீ தானே நேத்து சொன்ன ரஞ்சிதா தான் இனிமே வெண்பாவுக்கு அம்மா அப்படின்னு. அம்மாவா இருக்கட்டும்னா அப்படியே அம்மாவா இருக்கட்டும்னு சொன்னேன். இந்த கோர்ட்ல இல்ல வெளியில இருந்து யாராவது வந்து கேட்டா ரஞ்சிதா தான் அம்மான்னு சொல்ல சொன்னேன். அதுக்குன்னு கல்யாணம் பண்ணுவாங்களா? ஐயோ, என்ன விஜய், எவ்வளவு படிச்சவன் நீ? நீ இப்படி பேசலாமா? உலகத்துல எங்கேயாவது கல்யாணம் பண்ணாம ஒரு பொண்ணு ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்க முடியுமா சொல்லு? பணம் கொடுத்தா சில பேர் குழந்தைக்கு அம்மாவா நடிக்க வருவாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா புறவாசல் வழியா வர்றவளுக்கும் தாலி கட்டிக்கிட்டு வர்றவளுக்கும் வித்தியாசம் இருக்குல்லப்பா. எதுவுமே முறைப்படி நடந்தாதான் விஜய் அது சரி, இல்லைன்னா ஊர் ஒரு மாதிரியா பேசும். இந்த பையனை பாத்தியா, அப்பப்போ ஒவ்வொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வச்சுக்குவான் அப்படின்னு பேச மாட்டாங்களா? அது உனக்கு மட்டுமா அசிங்கம்? நாளைக்கு வெண்பா வளர்ந்து வந்தான்னா அவ மனசும் வேதனைப்படும்ல அப்பா பத்தி பேசும்போது. இல்ல சித்தி, நான் என்ன சொல்றேன்னா, என்னால இன்னொரு கல்யாணம் மாதிரி சடங்குல எல்லாம் உட்கார முடியாது. ஏன் அப்படி சொல்ற? ஏன் அந்த மல்லி கூட அந்த மாதிரி ஒரு சடங்குல நீ உட்காரல? சித்தி, அது உங்களுக்கே தெரியும், அது ஒரு நாடகம். ரெண்டு பேரும் அது ஒரு நாடகம்னு முடிவு பண்ணி தான் பண்ணோம். அதனால எனக்கு எந்த கில்ட்டியும் இல்லை. ஆனா நீங்க சொல்ற மாதிரி நிஜமான ஒரு கல்யாணத்துல என்னால உட்கார முடியாது. அப்படி ஒண்ணு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இத பாரு விஜய், இத்தனை நாள் உன் இஷ்டப்படிதான் எல்லாமே நீ முடிவு பண்ண. அதுதான் இந்த வீட்ல நடந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம். கொஞ்சமாவது பெரியவங்க சொல்றத கேட்கணும்பா. உன் சித்தி நான் உனக்கு கெடுதல் பண்ணுவேனா சொல்லு? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இல்ல சித்தி, கல்யாணம்னு ஒண்ணு நினைக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என் குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும், அதுவும் இந்த சட்ட பிரச்சனைக்காக தான். அந்த நிஷா ஏதாவது பண்ணி என் வெண்பாவை என்கிட்ட இருந்து பிரிக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான். அதுக்கு மேல எனக்கு அதுல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அத நம்ம அந்த அளவுக்கு மட்டுமே வச்சுப்போமே.
விஜய், நீ எல்லாத்தையும் உன் இடத்துல இருந்து யோசிக்கிற விஜய். ரஞ்சிதா இடத்துல இருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. உன் அக்கா இடத்துல இருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. விஜய் அந்த பொண்ணை தாலி கட்டாம சும்மாதான் வச்சிருக்கான் அப்படின்னு 4 பேர் சொன்னா அது உன் அக்காவுக்கு கௌரவமா இருக்குமா, இல்ல ரஞ்சிதாவுக்கு தான் மரியாதை இருக்குமா? இங்க வெண்பாவோட அம்மாவா இருந்து அவ வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டியதானா? அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கைய நீ யோசனை பண்ண மாட்டியா? அது நடக்க வேண்டிய முறைப்படி நடந்தாதான் வாழ்க்கைக்கே அழகு. சித்தி, என்ன கம்பல் பண்ணாதீங்க. நான் வெண்பா கிட்ட இதை பத்தி பேசாம முடிவு பண்ண முடியாது. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.